மிதுனராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு 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 வீடு இருக்கு, ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடம், இன்னொரு அடுக்குமாடி கட்டடம், ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கயிறு கட்டிட்டாங்க. இது மேலே ஏறி நடந்து போறீங்க, சரியா? நீங்க பாட்டுக்கு ஜாலியாக நடந்து பாட்டு பாடிட்டு நடந்து போனீங்கன்னா போயிடுவீங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம் கீழே பார்த்துட்டீங்கன்னா அங்கிருந்து தலை குப்புற கீழே விழுந்துருவீங்க. அவ்வளவுதான். இதுதான் மேட்டர். மிதுனராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்து கேது என்பது தைரியத்தை சிதைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தரும். பழைய பிரச்சனைகள்லாம் வெளியே வரும். உடம்பு சரியில்லாமல் போறது, பழைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரும். அப்போ என்ன பண்ணணும்? மிதுனராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக உடம்பை பார்த்துக்கணும். 3ஆம் இடம் வந்து முயற்சியை தடை பண்ணக்கூடிய இடம். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கும்போது இந்த கேசினோ விளையாடுறவங்க, இந்த லாட்ரி விளையாடுறவங்க, அதிர்ஷ்டத்தை நம்பி பண்றவங்க எல்லாருக்கும் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தான் எல்லாம் நினைக்கிறவங்களுக்குலாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்றவங்க, இன்ட்ரோடே பண்றவங்க, தங்கத்தில் வைரத்தில் வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்குலாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். இரும்பு ஸ்கிராப் பண்றவங்க இவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும். கோல்டு தான் மெயினா. ஜெம் ஸ்டோன்ஸ் பண்றவங்களுக்குலாம் நல்ல காலமாக இருக்கும். ஒரு துறவி ஒருத்தர் இருந்தாராம். அந்த துறவி என்ன செய்கிறாராம்? மொட்டை அடிச்சிருப்பாங்க புத்த பிட்சுக்கள். இன்னொரு 4-5 மொட்டை பிட்சுலாம் இருந்திருக்காங்க. ஒரு மடத்துல ஆசிரமம். அங்க பார்த்தீங்கன்னா பெரிய க்ரௌடு வருது. என்ன வருது? க்ரௌடு.